வாங்க இன்னைக்கு சுகா லைஃப் ஸ்டைலில் இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி கொலுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இவங்க என்னோடய ஃப்ரெண்டு, எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க. இவங்க வீட்டில் எப்போவுமே சாமிலாம் அந்த அளவுக்கு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணுறது, செய்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. ரெகுலராக என்ன பூஜை பண்ணியிருந்தாலும் என்னை கூப்பிடுவாங்க. ஸோ நான் கட்டாயம் போயிடுவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் போயிருந்தேன். வேறு லெவலில் இருந்தது. எல்லா டெக்கரேஷனும் சரி, சாமி அவங்க எல்லாம் கரெக்டாக பார்த்து அந்த எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம். இந்த கொலு பற்றி எனக்கு அவ்வளோவா நாலேஜ் கிடையாது. பட் போயிருந்தேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதனால தான் வீடியோ எடுத்துட்டேன். அவ்வளோ அழகாக எல்லா ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு வாசலில் எப்போவுமே இந்த மாதிரி பூ வச்சு விடுவேன். நீங்களாம் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கோவிலில் கொடுக்குற பூவை வாசலில் வைக்கும் போது அந்த சாமியே நமக்காக அந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மனசுக்குள்ளே தோணும். அதனால் எப்போ அந்த பூ கொடுத்தாலும் சரி, நான் கொஞ்சம் தலையில் வச்சுக்கிட்டு மீதி பூவை வாசலில் வந்து வைப்பேன். இது என்னுடைய பழக்கம். நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் சிறுவாபுரி கோவிலுக்கு போனால் கூட அந்த மாதிரி தான் மாலை சாமிக்கிட்ட வச்சு வாங்கிட்டு வந்து ஒன்று வண்டியில் போடுவேன். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாசலில் வைப்பேன். நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணலாமான்னு தெரியல, ஆனால் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஈவினிங்காக கேக் கட்டிங் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பூஜை வேலை தான் ஆரம்பித்தாச்சு. முதல் சாமிக்கு பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேக் கட்டிங்க்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்த குட்டி வாண்டெல்லாம் வச்சுட்டு பெருசாக எந்த டெக்கரேஷனும் பண்ணுறதுக்கெலாம் இல்லை. ரொம்ப அடம் பிடிப்பா. இவ்வளோ வச்சுட்டு வீட்டில் சின்ன சின்ன வேலை செய்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கான ஒரு விஷயம். ஒரு வாண்டுனா சமாளிச்செல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாமே 3மே வாண்டுங்க தான். ஸோ இவங்கள வச்சுட்டு நம்மளால் முடிஞ்சது என்ன பண்ணமோ அதுதான் பண்ணியிருந்தேன். கேக் கட்டிங்க்கு சிம்பிளாக இவ்வளோ தான் இந்த வாட்டி பண்ணியிருந்தேன். அடுத்த வாட்டி இன்னும் நல்லா பண்ணுறேன்னான்னு பார்ப்போம். இப்படி தான் போச்சு. ஒரே சந்தோஷம். இவங்க ஸ்கூல் போகும்போதே சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க அப்பா கிட்ட, கட்டாயம் எனக்கு கேக் வேணும்ப்பா, கேக் கட்டிங் பண்ணலாம். நாங்கள் சொல்லியிருந்தோம் வெளியில் போய் செலிப்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எனக்கு கேக் தான் வேணும்னு அடம் பிடிச்சி கேட்டாங்க. சரி, ஓகே, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. ஸோ ஈவினிங்காக பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்து வேலைக்கு போகிறாங்க. அவங்க போயிட்டு வந்ததும் கேக் கட்டிங் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டு வந்த பிறகு தான் செஞ்சுருந்தேன். அம்மா வீடு பார்த்திங்கன்னா எனக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அவங்கள இன்வைட் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நைட் லேட் ஆகிடும், அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு யாரையும் இன்வைட் பண்ணலை. ஏன்னா நான் லேட்டாக தான் கேக் கட்டிங்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ சிம்பிளாக நாங்கள் வரைக்குமே பண்ணிக்கலான்னு அப்படின்னு ஒரு சின்ன பிளானு. அப்படி தான் பார்த்திங்கன்னா இன்னையோட கேக் கட்டிங் விலாக் வந்து எங்களுக்கு போச்சு. இப்படி தான் பார்த்திங்கன்னா நான் கேக் கட் பண்ணுவோம். இவங்க வாயில் ஊட்டுறதுக்குள்ளே ஒரு வழியாக ஆகிட்டேன். கட் பண்ணி முடிச்சுட்டு சின்னதாக ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ரொம்பவே அழகாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் மாமியார் வந்திருந்தாங்க. குழந்த போயிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிக்கிட்டா. அப்புறம் பார்த்திங்கன்னா டின்னருக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக எங்களுக்கு வரைக்கும் தான் பண்ணியிருந்தேன். யாரையும் பெருசாக அந்த அளவுக்கு கூப்பிடலைன்றனால வீட்டில் குருமா வச்சுருந்தேன். அந்த ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படி என் வீடியோவில் ரெசிபி இல்லாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்லோட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. குருமா தான் வெஜிடபிள் குருமா பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா. நான் நைட்டு சிம்பிளாக லைட்டாக கேக்கும் சாப்பிட்றோன்றனால கரம் மசாலாலாம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் ஒரு தக்காளி பழம் அரிஞ்சு போட்டுக்கோங்க. அதுவும் அந்த அளவுக்கு வதங்கணும்னு தேவையே கிடையாது. லைட்டாக ஒரு பெரட்டிட்டு தேவையான காய் நான் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு போட்டிருந்தேன். உங்களுக்கு என்ன இஷ்டப்படுறீங்களோ அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு குழம்பு மிளகாய் தூளும் உப்பு மஞ்சத்தூள் போட்டுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுருந்தேன். போட்டுட்டு தேங்காய் உடைச்ச கடலையும் ஒரு ஏலக்காய் வச்சு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியை வச்சு ஒரு 2 விசில் வந்து வேகமாக வச்சு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த குருமா நான் பண்ணியிருந்தேன். குருமாவுக்கு இன்றைக்கி தொட்டுக்க என்னன்னு பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருந்தேன்னா இட்லிக்கு குருமா தொட்டுக்க செஞ்சுருந்தேன். குருமாக்குன்னு சொல்லிட்டேன், சாரி. இப்படி தான் பார்த்திங்கன்னா என்னோடய டே இன்றைக்கி போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் கட்டாயமாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு வந்து யாரெல்லாம் பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னால். அந்த வீடியோ எனக்கு எப்படி அப்லோட் பண்ணணும்னு தெரியல. இதை மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன்.